கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் கூட நீங்கள் எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? துதி நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. துதி இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதையெல்லாம் மேற்கொள்ளலாம், நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். முதலாவது, துதி தோல்வியை ஜெயமாக மாற்றும். ஹல்லேலூயா. துதி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் ஜெயமாக மாற்றும். 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தில் யோசபாத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். யோசபாத்துக்கு எதிராக 3 பேர் யுத்தம் பண்ண வர்றாங்க. மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். இந்த 3 பேரும் யோசபாத்துக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க? யுத்தம் பண்ணுறதுக்கு வர்றாங்க. யோசபாத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த 3 டீமும் உன் கூட யுத்தம் பண்ண வர்றாங்க அப்படின்னு. அப்போது யோசபாத் எப்படி அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றாருன்னு பார்க்க போகிறோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலாவது, தேவனின் சர்வ வல்லமையை யோசபாத்து நினைவு கூர்றார். 6வது வசனத்தில், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அல்லவோ, ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர் நீர் அல்லவோ, உம்மை எதிர்க்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. யோசபாத் முதலாவது தேவனின் சர்வ வல்லமையை நினைவு கூர்றாரு. பிரச்சனையை விட தேவன் பெரியவர்னு சொல்றார். 3 பேர் யுத்தம் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பிரச்சனை, அந்த யுத்தத்தின் நேரத்தில் யோசபாத் எப்படி ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு அப்படின்னா, பிரச்சனையை விட தேவன் பெரியவர்னு சொல்கிறாரு. 2வது, கடந்த கால நன்மைகளை நினைவு கூர்றாரு. 7வது வசனம், தேவரீர் இந்த தேசத்தின் குடிகளை துரத்தி இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுத்தீர் அல்லவோ. தேவன் ஏற்கனவே செய்த வாக்குகளை அவருக்கு நினைப்பூட்டுகிறார். முதலாவது சர்வ வல்லமையை நினைவு கூறுகிறார். 2வது, அவர் கொடுத்த வாக்குகளை அவருக்கு நினைப்பூட்டுகிறார். 3வது, வாக்குகளை உரிமையாக்குகிறார். ஆபத்து, யுத்தம், கொள்ளை நோய், பஞ்சம் வந்தாலும் நாங்கள் உமது சந்நிதியில் நின்று உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் கேட்டு எங்களை ரட்சிப்பீர். யோசபாத் இக்கட்டான நேரத்தில் தேவன் கொடுத்த வாக்குகளை பிடித்து கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய கஷ்டமான நேரத்தில் ஆண்டவர் அநேக வாக்குகளை நமக்கு கொடுத்திருப்பாரு. அந்த வாக்குகளை உறுதியாக பிடித்து கொண்டு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்றாடணும். யோசபாத் அதை தான் பண்ணுறாரு. அந்த கஷ்டமான சூழ்நிலையில் தேவன் கொடுத்த வாக்குகளை இறுதியாக பிடித்து கொள்கிறார். 4வது, பிரச்சனையை தேவனிடம் ஒப்புவிக்கிறார். 10-11வது வசனத்தில், மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மக்கள் விரோதமாக வர்றாங்க. அந்த எதிரியின் சூழ்ச்சிகளை அப்படியே தேவன்கிட்ட முறையிடுறார். ஹல்லேலூயா. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் யார் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்களோ, எசப்பா எனக்கு விரோதமாக எழும்பி இருக்காங்க அப்படின்னு உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட முறையிடணும். அடுத்து, அவர் முழுமையாக தேவனை சார்ந்து கொள்கிறார். அவர் யாரை சார்ந்து கொள்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்கிறார். 12வது வசனம், எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யோசபாத் என்ன சொல்றாரு? எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய கஷ்டமான நேரத்தில் நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருக்க வேணும்? தேவனை நோக்கி இருக்க வேண்டும். எவ்வளோ வல்லமையான வார்த்தை பாருங்களேன். எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த தாழ்மை தான் வெற்றியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. என்னால் முடியாது ஆண்டவரே, என்னால் செய்ய முடியாது, என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. இந்த தாழ்மையான விண்ணப்பம் தான் என்ன கொண்டு வரும்? வெற்றியை கொண்டு வரும். இவர் இப்படி ஜெபிச்சதுக்கு அப்புறம் ஆவியானவர் இறங்கி வருகிறாரு. 15-16வது வசனத்தில், இந்த பெரிய கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் யாருடையது?
தேவனுடையது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆவியானவர் இறங்கி வந்து உங்கள் கஷ்டமான நேரத்தில் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை நோக்கி துதிக்கும் பொழுது ஆண்டவர் ஆவியானவர் இறங்கி வந்து உங்களுக்கு வார்த்தை மூலமாக பேசுவார். எந்த மனுஷங்கிட்ட போய் நீங்கள் ஹெல்ப் கேட்டாலும் அவங்களால அதை செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரால் நிச்சயமாக செய்து முடிக்க முடியும். அந்த துதி தொடங்கிய நேரத்தில் யோசபாத் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆயுதம் ஏந்த படைகளை பின்னாடி வச்சுட்டு துதிக்கிறவங்கள முன்னாடி நிப்பாட்டுறாரு. யாரை முன்னாடி நிறுத்துறாரு? துதிக்கிறவங்கள முன்னாடி நிறுத்துறாரு. துதிக்கிறவங்க முன்னாடி போகிறாங்க, பின்னாடி ஆயுதம் ஏந்திய படைகள் வந்துட்டு இருக்கு. இவங்க துதிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அந்த 3 பேர் வந்தாங்களே யுத்தம் பண்ண, 3 பெரிய கூட்டம் வந்ததே, அந்த கூட்டத்திற்குள்ளே கலக்கமும் குழப்பமும் ஏற்பட்டது. ஹல்லேலூயா. இங்கே துதிக்க 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 அந்த எதிரிக்கு என்ன ஏற்பட்டு விட்டது? கலக்கமும் குழப்பமும் ஏற்பட்டது. இன்னைக்கு நீங்கள் இங்கே துதிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க, உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க, அவங்களுக்குள்ள ஒரு கலக்கத்தையும் குழப்பத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். நமக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களுக்குள்ள கலக்கத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணுவார். எதிரிகளின் அழிவு. எதிரிகள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு ஒருவர் கூட தப்பாதபடி தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? அவங்க துதித்து கொண்டே பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க பயணம் பண்ணி போகும் பொழுதே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு ஒருவர் கூட தப்பாதபடி எல்லாரும் மடிந்து போயிட்டாங்க. யோசபாத் டீம் அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு, அந்த யுத்தம் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. யாருமே இல்லை. எல்லாரும் அங்கே என்ன ஆயிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. யுத்தம் நடக்கவே இல்லை. யாரு கிரியை பண்ணா? தேவன் போய் யுத்தம் பண்ணார். இவங்க போய் என்ன பண்ணல? ஆயுதம் ஏந்தி பின்னாடி போகிறாங்க. துதிக்கிறவங்க முன்னாடி நடந்து போகிறாங்க. துதி யுத்தத்தை ஒன்றுமில்லாமல் முடித்து யோசபாத்துக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம துதியை முன்னாடி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளும் எப்படி மாறும்? வெற்றியாக மாறிவிடும். ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. துதி உங்கள் வாழ்க்கையில் என்ன கொண்டு வரும்? வெற்றியை கொண்டு வரும். அடுத்ததாக துதி கட்டுகளை உடைக்கும். ஹல்லேலூயா. துதி கட்டுகளை உடைக்கும். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் ஒரு பெண்ணுக்கிட்ட இருக்கிற அசுத்த ஆவியை விரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிறது சித்திரவதை. பவுலையும் சீலாவையும் ஊர் நடுவில் இழுத்துட்டு வந்து அவங்க ஆடையை கிழிச்சி வேதம் சொல்லுகிறது அநேகம் அடிகள் அடித்தார்கள் என்று. பவுலையும் சீலாவையும் அடித்து அந்த காயத்தோட இருண்ட காற்றோட்டமே இல்லாத சிறையில் தள்ளிடுறாங்க. எதில் தள்ளுறாங்க? சிறையில் தள்ளிடுறாங்க. வலியும் சிறை இருப்பையும் பவுலும் சீலாவும் அனுபவிக்கிறாங்க. காயத்திற்கு மருந்து போட யாரும் இல்லை, தண்ணி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அவங்க 2 பேருடைய கால்களையும் தொழுவ மரத்தில் கட்டி வைக்கிறாங்க. கால்களை அசைக்க கூட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க முறுமுறுக்கலை, கண்ணீர் விடலை. ஏன் இந்த ப்ராப்ளம்னு கேட்கல. 25வது வசனத்தில் நடு ராத்திரியிலே துதிச்சாங்க. எப்போ துதிச்சாங்க? நடு ராத்திரியில் துதிக்கிறாங்க. அவங்க துதிக்க 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 துதி பரலோகத்தை எட்டியது. ஹல்லேலூயா.
இங்கே நம்ம துதிக்க 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 நமக்கு இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால அகன்று போகும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில் துதிக்கிறாங்க. அவங்க துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது சடனாக பூமி அதிருது. அவங்க கைகள்லையும் கால்கள்லையும் இருந்த சங்கிலிகள் என்னாச்சு? தானாக கலண்டு விழுந்துருச்சு. ஹல்லேலூயா. என்னாச்சு? அவங்க துதிக்கும் பொழுது அவங்க கையிலையும் காலை இரும்பு சங்கிலிகள் எவ்வளோ அது ஹார்டாக இருந்திருக்கும். ஆனால் துதிக்கும் பொழுது எப்பேற்பட்ட எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய கட்டுகளாக இருந்தாலும் ஆண்டவரை துதிச்சா அந்த கட்டு அருந்து விழுகும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? ஆண்டவரை துதிக்கும் போது என்ன கட்டாக இருந்தாலும் அது கலண்டு விழுந்துடும். சாது சுந்தர் சிங் ஒரு மிஷினரி, அந்த மிஷினரி என்ன பண்ணுறாருன்னா, தீபத் அப்படின்ற ஒரு ஊரில் நற்செய்தி சொல்லிட்டு இருக்காரு. அவர் நற்செய்தி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்த அந்த மத தலைவர்கள் அவரை தூக்கிட்டு போய் ஒரு பால் அடைஞ்ச கிணத்துல போடுறாங்க. அந்த கிணறு தப்பு பண்ணுறவங்கள உள்ள சாவுக்குன்னே ஒதுக்கப்பட்ட ஒரு கிணறு. அந்த கிணத்துக்குள்ளே ஆல்ரெடி அநேக எலும்பு கூடுகள், அழுகி போன பிணங்கள், துர்நாற்றம் நிறைந்த ஒரு கிணறு. எதுக்காக தூக்கி போடுறாங்க? நற்செய்தி அறிவிச்சாரு அப்படின்றதுக்காக அந்த மிஷினரியை கொண்டு போய் அந்த கிணத்துக்குள்ளே போட்டுட்டாங்க. அவர் அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிறாரு. அவரை சுற்றி அழுகிய பிணங்கள் இருக்குது, எலும்பு கூடுகள் இருக்குது, துர்நாற்றம் இருக்குது. அதன் மத்தியில் அவர் தேவனை துதிச்சார். ஹல்லேலூயா. ஒரு நாச்சமாக இருக்கிற இடத்துல இருட்டாக இருக்குது, அதுக்குள்ளே காற்று கூட போகாது. அப்படிப்பட்ட ஒரு பாலடைந்த ஒரு கிணத்துக்குள்ளே சாது சுந்தர் சிங் உட்காந்து என்ன பண்ணுறாரு? ஆண்டவரை நோக்கி துதிக்கிறாரு. அந்த கிணத்துக்குள்ளே போட்டுட்டு அந்த கிணத்துக்கு மேலே ஒரு பெரிய இரும்பு கதவு இருக்குமா. அந்த இரும்பு கதவை லாக் பண்ணி அந்த ஊரோட ஹெட்டு தான் அந்த கீயை வச்சுருப்பாராம். அந்த கீ வேறு யார்கிட்டையுமே இருக்காது. அந்த ஹெட்டுக்கிட்ட மட்டும்தான் அந்த கீ இருக்கும். இவரை உள்ளே போட்டுட்டு அந்த கதவை, இரும்பு கதவை லாக் பண்ணிட்டு கீயை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 3 நாள் அவர் அழுகிய பிணத்துக்குள்ளே உள்ளே உக்காந்து துதிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் உம்மிடம் வருகிறேன், இல்லையே என்னை விடுவியும் அப்படின்னு சொல்லி துதிச்சு பாடிக்கிட்டே இருக்கிறாரு. 3ஆவது நாள் நைட்டு அந்த இரும்பு கதவு 2ஆக உடைஞ்சுதான். என்னாச்சா? இரும்பு கதவு 2ஆக உடைந்து மேலேருந்து யாரோ ஒருத்தர் கயரை உள்ளே இறக்குனாங்களாம். இவர் அந்த கயரை பிடிச்சியே மேலே வந்தாராம். அவர் கயரை பிடிச்சி மேலே வந்துட்டு திரும்பி பார்க்குறாராம், யாருமே இல்லையா. ஏசப்பா அவரை காப்பாற்றுறதுக்காக தூதனை அனுப்பியிருக்கிறார். யார் அனுப்பியிருக்கார்? தூதனை அனுப்பியிருக்கிறார். அந்த இரும்பு கதவு திறந்து உள்ள ஒரு கயிறு வந்து அவர் மேலே வந்து இறங்கினதுக்கு அப்புறம், வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அதே ஊரில் மறுநாள் காலையில் அவர் இயேசுவை பற்றி சொல்லி கொண்டு இருந்தாராம். அங்கே இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் ஒரே ஷாக். இது எப்படி முடியும்? ஆண்டவர் நினச்சார்னா எந்த இரும்பு கதவாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? உடைக்க முடியும். அப்படிப்பட்ட தேவனை நம்ம வணங்குறோம். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இரும்பு கதவுகளையும் உடைக்க வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய இரும்பு கதவு போல பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ பெரிய கட்டுகள் இருந்தாலும், இயேசுவின் நாமத்தை சொல்லி துதிக்க 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 எல்லா கட்டுகளும் அகன்று போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக துதி சாத்தானை ஓட செய்யும். ஹல்லேலூயா. துதி யாரை ஓட செய்யும்? சாத்தானை ஓட செய்யும். லூக்கா 10வது அதிகாரத்தில் 17லிருந்து 19வது வசனம் வரைக்கும் சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. யாரோட நாமத்தினால பிசாசு கீழ்ப்படுகிறது? இயேசுவின் நாமத்தினால பிசாசு கீழ்ப்படுகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லி துதிச்சோம் அப்படின்னா பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான்.
ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட எந்த ஆவியை யார் ஏவி விட்டாலும், எந்த ஆவியும் நீங்கள் துதிக்கும் பொழுது உங்ககிட்ட வரவே முடியாது. இயேசுவின் நாமத்துக்கு அப்பேற்பட்ட வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லி துதிச்சோம் அப்படின்னா உங்கள் வீட்டை சுற்றி அந்த துதி வேலி போல பாதுகாக்கும். ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்கிறாரு 18வது வசனத்தில், சாத்தான் மின்னலை போல கீழே விழுவான். எப்படி விழுவானா? மின்னலை போல கீழே. நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவும் மின்னலை போல கீழே விழுவான். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டலாமா? சாத்தான் மின்னலை போல கீழே விழுவான். எவ்வளோ பெரிய அசுத்த ஆவியாக இருந்தாலும் சாத்தான் நீங்கள் துதிக்கும் பொழுது மின்னலை போல உங்களை விட்டு அகன்று போவான். நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் வரவே முடியும், உங்கள் ஏரியாக்கே வர முடியாது அவனால். அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள நாமத்தை நம்ம துதிக்கும் பொழுது எந்த பிசாசு உங்களை கிட்ட நெருங்கவே முடியாது. நீங்கள் துதிக்கும் பொழுது நீங்கள் சாத்தானை உங்கள் காலு கீழே மிதிக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சாத்தானை உங்கள் காலுக்கு கீழே, என்ன எவ்வளோ பெரிய ஆவியாக இருந்தாலும் நீங்கள் துதிச்சிங்க அப்படின்னா சாத்தானை உங்கள் காலு கீழே. துதி உங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. துதி உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும். நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி துதிக்கும் போது எல்லா சாத்தானும் உங்கள் ஏரியா விட்டே அகன்று போவான். உங்கள் துதி உங்களை சுற்றி ஒரு இரும்பு வேலி போல பாதுகாக்கும். துதி சாத்தானை உங்களை விட்டு அகற்றி போகும். மின்னலை போல சாத்தான் கீழே விழுந்தானே, மின்னலை போல சாத்தான் கீழே விழுந்தானே, விழுந்து போன சாத்தான் இனிமேல் நிற்கவே முடியாது. விழுந்து போன சாத்தான் இனிமேல் நிற்கவே முடியாது. ஆஹா, ஹல்லேலூயா. ஓஹோ, ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஓஹோ, ஹோசன்னா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. அடுத்ததாக துதி ஆபத்திலிருந்து பாதுகாக்கும். ஹல்லேலூயா. துதி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆபத்திலிருந்து பாதுகாக்கும். தானியேல் 3வது அதிகாரம், நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுறாரு? ஒரு பெரிய பொற்சிலையை உருவாக்கி அதை வணங்க சொல்லும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணுறாங்க? சிலையை வணங்க மறுத்துறாங்க. அப்போது என்ன சொல்கிறாரு அந்த ராஜா? இவங்க 3 பேரையும் தூக்கி எதில் போடணும்? அக்கினி சூளையில் போடணும். அக்கினி சூளையில் எப்படி போடணும்? வழக்கத்தை விட 7 மடங்கு அக்கினி சூளையை அதிகமாக ஆக்கிட்டு அதில் கொண்டு போய் இந்த 3 பேரையும் போடணும். ஒரு ஊரே அந்த பொற்சிலைக்கு முன்னாடி வணங்கி கீழே கிடக்கு. ஆனால் இந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், நாங்கள் என்ன அந்த சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. மரணத்தோட விளிம்பில் நிற்கிறாங்க. அவங்க அதை வணங்கலை அப்படின்னா எதுக்குள்ளே போயிடுவாங்க? அக்கினி சூளைக்குள்ளே போயிடுவாங்க. அக்கினி சூளையில் போட்டாலும் பரவாயில்ல, எரிகிற அக்கினி சூளைக்கு தப்புவிக்க யார் வல்லவராக இருக்கிறார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராய். அவர் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவனை ஆராதனை செய்ய மாட்டோம்னு வைராக்கியமாக இருக்கிறாங்க. அவங்க அந்த அக்கினி சூளையில் போகிறதுக்கு முன்னாடி யார் பெரியவர்னு சொல்கிறாங்க? ஆண்டவரை பெரியவர்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே போட்டால் எங்களை காப்பாற்றுற தேவன் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால அதுக்குள்ளே போட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்கள கொண்டு போய் போனாங்க பாருங்க. கொண்டு போய் போனவங்க சாம்பல் ஆயிட்டாங்க. அவங்கள தூக்கி உள்ளே போன அந்த அதிகாரிகள் என்ன ஆயிட்டாங்க? சாம்பல் ஆயிட்டாங்க. உள்ளே போன இவங்க 3 பேருக்கும் எதுவுமே ஆகலை. ஹல்லேலூயா. அந்த 3 பேர் கூட 4வதா ஒருத்தர் உலாவி கொண்டு இருந்தாராம். ஹல்லேலூயா. அந்த 3 பேர் கூட
4வதா ஒருத்தர் உலாவுனாரு. எப்பேற்பட்ட அக்கினி சூளை அது! 7 மடங்கு அதிகமாக அறிகிற அக்கினி சூளையில் கொண்டு போய் இந்த 3 பேரையும் போட்டாங்க. ஆனால் அவங்க முடி கூட கருகலை, அவங்க ட்ரெஸ்ஸு சேதமாகலை, அவங்க மேலே ஒரு நெருப்பு ஸ்மெல்லு கூட வரல. ஆண்டவர் அவங்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆபத்து! இன்றைக்கி நமக்கு அந்த மாதிரி ஆபத்து, அக்கினி போல் ஆபத்துலாம் நமக்கு இல்லை. ஆனால் அக்கினியில் போடுற அளவுக்கு இருந்த ஆபத்தையே தேவன் காப்பாற்றுறாரு அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு சின்ன சின்ன ஆபத்தை ஆண்டவர் நிச்சயமாக காப்பாற்றுவார். ஹல்லேலூயா! அவர் ஆபத்தில் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா முதலாவது நம்ம ஆண்டவரை துதிக்கணும், அவர் பெரியவர்னு சொல்லணும், அவர் என்னை காப்பாற்றுவார் நம்ம வாயில் அறிக்கை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார். ஒரு மிஷினரி இருக்கார், ஜான் பேட்டன் அப்படின்னு. ஜான் பேட்டனும் அவருடைய ஒய்ஃபும் பசிபிக் தீவில் ஒரு நர மாமிசம் உண்ணும் பழங்குடி மக்கள் மத்தியில் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அவரும் அவர் ஒய்ஃபும் இருக்காங்க. ஒரு நாள் நடு ராத்திரியில் அந்த நர மாமிசம் உன்ற அந்த பழங்குடி மக்கள் கையில் தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டை எரிச்சிட்டு இந்த 2 பேரையும் வேட்டையாடுறதுக்காக வீட்டை சுற்றி நிற்கிறாங்க. இவரும் அவர் ஒய்ஃபும் உள்ள ஆண்டவரை குறித்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க, துதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இரவு முழுவதும் துதியால் நிரப்புறாங்க. காலைல எந்திரிச்சு கதவை திறந்து பார்த்தா அந்த பழங்குடி மக்கள் கூட இல்லை, எல்லாரும் காணா போயிட்டாங்க. ஒரு வருஷம் கழித்து அந்த பழங்குடி மக்கள் தலைவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறான். அப்போ ஜான் பேட்டன் அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் அன்றைக்கி நைட்டு வந்தீங்களே, என் வீட்டு வாசலில் நின்றீங்களே, ஏன் அன்றைக்கி எதுவுமே செய்யாமல் போயிட்டீங்க அப்படின்னு. அப்போது அந்த பழங்குடி தலைவன் சொல்கிறான், யாருன்னு தெரில, அந்த ஆட்கள் யாருன்னு தெரில, உங்கள் வீட்டை சுற்றி மின்ற உடையோட உருவின வாளோட நிறைய பேர் நின்றாங்க, அதை பார்த்து பயந்து நாங்கள் ஓடி போயிட்டோம். ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்ம துதிச்சோம் அப்படின்னா மேலேருந்து தூதனை அனுப்பி நம்மளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா! அவங்க உள்ள துதிக்க ஆரம்பித்தாங்க. அவங்கள வேட்டையாட வந்த பழங்குடி மக்கள் வீட்டை சுற்றி நிற்கிறாங்க. இவங்க துதிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாரும் காணா போயிட்டாங்க. ஏன் போயிட்டீங்கன்னு கேட்ட 1 வருஷம் கழித்து சொல்கிறாரு, உங்கள் வீட்டை சுற்றி மின்ற உடையோட உருவின வாளோட நிறைய பேர் நின்றாங்க, அதை பார்த்து பயந்து ஓடிட்டேன் அப்படின்னு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க! இன்னைக்கு நம்ம துதிக்க துதிக்க நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஆபத்திலிருந்தும் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா! எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை கொலை பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அவரை துதிக்கும் பொழுது எல்லா ஆபத்திலிருந்தும் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா! ஒரு முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல், கிருபை தாங்கினதே, அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. ஹல்லே ஹல்லே லூயா, ஹல்லே ஹல்லே லூயா, ஹல்லே ஹல்லே லூயா, ஹல்லே ஹல்லே லூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. அடுத்ததாக
துதி பலவீனத்தை பலமாக மாற்றும். ஹல்லேலூயா. துதி பலவீனத்தை பலமாக மாற்றும். நம்மளுடைய வாழ்க்கையில் காமனாக 3 பலவீனம் இருக்கும். ஒன்று உடல் ரீதியான பலவீனம், இன்னொன்று மன ரீதியான பலவீனம், இன்னொன்று சூழ்நிலைகள். இந்த பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில் காமனாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த 3 பலவீனங்களையும் சுமந்த மனுஷன்தான் யார்? யோபு. யோபுக்கு உடல் ரீதியாகவும் பலவீனம், மனசுலையும் பலவீனம், சூழ்நிலையிலும் பலவீனம். யோபுக்கு ஏற்பட்ட நோய் ஒரு சாதாரணமான நோய் இல்லை. உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் பருக்களால் பாதிக்கப்படுறாரு. ஒரு ஓட்டை எடுத்து ஒரு அரிப்பு தாங்காமல் சுரண்டி கொண்டுட்டு இருக்காரு. அப்போது அவரோட சரீரம் முழுவதும் பருக்களால் பாதிக்கப்பட்டு அரிப்பால் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்படிப்பட்ட பலவீனம் அவருக்கு. 2வது மன ரீதியான பலவீனம். அவருடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் 10 பிள்ளைங்களையும் இழந்துட்டார். ஆடு மாடு எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் ஒய்ஃப் சொல்கிறாங்க, தூசிச்சுட்டு உன் உயிரை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணல, அவர் வாயில் ஒரு தடவை கூட பாவம் செய்யலை. சரீரத்தில் பலவீனம், மனசில் பலவீனம், அவருடைய சூழ்நிலையில் பலவீனம். ஒரு பெரிய செல்வந்தனாக வாழ்ந்தவர், அவர்கிட்ட இருந்து எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. சாம்பல் குவியலில் அனாதையாக உட்காந்துருக்கிறார். ஹல்லேலூயா. சரீரம் ஃபுல்லாக வியாதி, தான் பிள்ளைங்க எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஒய்ஃபும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க. என்ன பண்ணனே தெரில. சாம்பல் குவியலில் அனாதையாக உட்காந்துருக்காரு யோபு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு சின்ன கஷ்டம்னா, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு போய் ஏன் இது வந்துச்சு, நான் நல்லவளாக தானே இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் எந்த தப்புமே செய்யலை. இந்த 3 பலவீனமும் ஒரே மனுஷனுக்கு ஒரே நேரத்தில் இருக்குது. ஆனால் அப்போ அவரோட வாயில் என்ன வார்த்தை வருது? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அடுத்து சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போ அவருடைய மனசு எப்படிப்பட்ட மனசாக இருக்குன்னு பாருங்களேன். எல்லா பலவீனங்களையும் சுமந்து கொண்டு, ஆனால் ஒரு முறை கூட அவர் வாயில் ஆண்டவரை தூஷிக்கவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் ரெட்டிப்பாய் வந்தது. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளே கண்டார். ஹல்லேலூயா. எல்லா கஷ்டத்துலேயும் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? விடுதலை கொடுத்தாரு. அவரோட வாயில் என்ன இருந்துச்சு? துதி இருந்துச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னு சொன்னார். அவர் வாயில் துதி இருந்ததுனால மட்டும்தான் அந்த பலவீனம் பலமாக மாறினது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சரீரத்தில் எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீன நேரத்திலும் நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது எல்லா நோயிலிருந்தும் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக, துதி குறைவில் ஆசீர்வாதம் கொண்டு வரும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்பட்டது. துதி குறைவில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் இஸ்ரவேல், யூதா, ஏதோம் இந்த 3 ராஜாக்களும் அவங்க இராணுவத்தோட வனாந்திரத்தின் வழியாக பயணம் செஞ்சுட்டு வர்றாங்க. 7 நாள் பயணத்துக்கு பிறகு ஒரு பெரிய குறைவு ஏற்பட்டது. 9வது வசனம், பாளையத்தில் உள்ள ஜனங்களுக்கும் மிருகங்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போனது. ஹல்லேலூயா. 3 ராஜாக்கள் அவங்க இராணுவத்தோடு வர்றாங்க. 7 நாள் வனாந்திரத்தில் நடந்துட்டாங்க. 7 நாளைக்கு அப்புறம் வனாந்திரத்தில் தண்ணி இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய குறைன்னு பாருங்க. வனாந்திரத்தில் தண்ணி இல்லை. அவங்க தண்ணி இல்லைன்னா இராணுவ வீரர்கள்லாம் செத்து போயிடுவாங்க. இவங்க செத்து போயிட்டா யுத்தம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கஷ்டமான குறைவில் அந்த இடத்துல யாரை கூப்பிட்றாங்கன்னா, எலிசா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு 15வது வசனம், சுரமண்டல வாத்தியக்காரனை வரவழைத்து துதிக்கிறாங்க. யாரை வரவழைத்து? சுரமண்டல வாத்தியக்காரனை வரவழைத்து துதிக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் அங்கே இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அங்கே இறங்கி வந்து சொன்னது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும்.
ஹல்லேலூயா. வனாந்தர பள்ளத்தாக்கில் ஒரு டிராப் தண்ணி கூட இல்லை, ஆனால் காற்றும் வராது மழையும் வராது, தண்ணியெல்லாம் நிரப்புவார். நம்மளுடைய தேவன் அவ்வளோ வல்லமை உள்ள தேவன். 20வது வசனத்தில் தண்ணீர் வந்து தேசம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. ஹல்லேலூயா. வனாந்தரம் எப்படி நிரப்பப்பட்டது? தேசம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. குறை இருக்கும் பொழுது துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தேவன் உங்களுடைய குறைகளில் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட குறை இருக்கும் பொழுது என்கிட்ட இந்த பொருள் இல்லையே, என்கிட்ட இந்த ஆசீர்வாதம் இல்லையே, என்கிட்ட இது இல்லையே அப்படின்னு நீங்கள் துதிக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த குறைவுகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். குறைகளை நிறைவாக்குற தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர்னு ஒரு மிஷினரி அநேக அனாதை குழந்தைகளை எடுத்து பராமரிச்சுட்டு இருந்தார். அந்த ஜார்ஜ் முல்லர் என்ன பண்ண மாட்டார்னா, மனுஷங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கவே மாட்டாராம். எப்போவுமே நான் இத்தனை அனாதை குழந்தை வச்சுருக்கேன், ஒரு வேளை சாப்பாடுக்கு காசு கொடுங்க, ஒரு வேளை அந்த பிள்ளைங்களுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு கொடுங்கன்னு இது வரைக்கும் அவர் செஞ்ச ஊழிய நாட்களில் ஒரு நாள் கூட மனுஷங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டதே இல்லையாம். அவர் எப்போவுமே அவருடைய கண்கள் யாரை தான் நோக்கி இருக்குமா? ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி இருக்குமா. ஒரு நாள் காலையில் குழந்தைங்க எல்லாரும் பசியாக இருக்காங்க. அவங்க கிச்சனில் எதுவுமே இல்லை, எந்த சாப்பாடு இல்லை, ஒரு டம்ளர் பால் கூட இல்லை, பிரெட் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த குழந்தைங்க எல்லாரும் டைனிங் ஏரியாவில் போய் உட்காந்துருக்காங்க. அந்த குழந்தைங்க முன்னாடி தட்டு இருக்குது, தட்டில் உணவு இல்லை. எல்லா குழந்தைங்களும் பசியில் இருக்குது. முன்னாடி பிளேட் இருக்குது, ஆனால் பிளேட்டில் ஃபுட் இல்லை. சின்ன சின்ன அனாதை குழந்தைகள். அப்போது ஜார்ஜ் முல்லர் ஒன்று பண்ணுறாரு, ஆண்டவரே நீர் தரப்போகும் இந்த உணவிற்காக உமக்கு சோத்திரம். அங்கே ஒன்றுமே இல்லை, தட்டில் எதுவுமே இல்லை. ஆனால் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே நீ தரப்போகும் இந்த உணவிற்காக உமக்கு சோத்திரம். குறைவில் அவர் ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துறாரு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் கதவை தட்டுறாரு. ஐயா, நேற்று நைட்டு ஃபுல்லாக என்னால் தூங்கவே முடியல, அதனால உங்கள் குழந்தைங்களுக்கு நான் ப்ரெட்டு பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இந்த ப்ரெட்டை இந்த குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு ப்ரெட்டு கொடுத்தாராம். அவர் ப்ரெட்டு கொடுத்துட்டு போனால் அடுத்த கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் கதவை தட்டுறாராம். ஐயா, என்னோடய பால் வண்டி, பெரிய ட்ரக் பால் வண்டி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது கரெக்டாக அந்த அனாதை இல்லத்தின் வாசலில் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ அவர் சொல்கிறார், ஐயா இந்த பாலெல்லாம் கெட்டு போயிடும், இந்த பால் எல்லாத்தையும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்தாங்களாம். அவர் ஆண்டவரை நோக்கி நீங்கள் தரப்போகிற உணவுக்காக சோத்திரன்னு சொன்னார். பிரெட்டும் பாலும் அங்கே இருக்கிற எல்லா அனாதை குழந்தைங்களுக்கும் கிடச்சி. அவர் குறைவில் ஆண்டவரை நோக்கி பார்த்தாரு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருந்தாலும், ஏசப்பா அதை நீங்கள் தரப்போகிறீங்க நன்றி. உங்களுக்கு வீடு இல்லையா, எனக்கு வீடு தரப்போகிறீங்க நன்றி அப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்கள். அது உங்ககிட்ட இல்லை, ஆனால் நீங்கள் தருவீங்க ஏசப்பா, நீங்கள் தரப்போகிறதுக்காக நன்றின்னு நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய குறைவில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். உங்களுடைய ப்ராப்ளம் பெருசாக இருந்தால் உங்களுடைய ப்ரைஸ் ரொம்ப பெருசாக இருக்கணும். உங்களுடைய பிரச்சனை பெருசாக இருக்கா, அதை விட உங்கள் துதி பெருசாக இருக்கணும். உங்களுடைய வாயில் எப்பொழுதும் துதி மட்டும்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. துதியால் என்னெல்லாம் செய்ய முடியும்? துதி தோல்வியை ஜெயமாக மாற்றும், துதி கட்டுகளை உடைக்கும், துதி சாத்தானை ஓடச் செய்யும், துதி ஆபத்திலிருந்து பாதுகாக்கும், துதி பலவீனத்தை பலமாக மாற்றும், துதி குறைவை ஆசீர்வாதமாக மாற்றும். ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்க 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 இதில் இருக்கிற நான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண எல்லாமே நீங்கள் துதிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா.